Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது கோதுமை மாவு எப்படி ஈஸியா நொடியில் கரைக்கிறதுன்னு. யூசுவலா நம்ம கோதுமை மாவு இந்த மாதிரி நான் எப்பவுமே ஒரு மிளகா போட்டு வச்சிருப்பேன். மாவு சீக்கிரம் வீணாகாது. சோ ஃபர்ஸ்ட் கையால கரைக்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு. எப்படி கரைப்போம்னு ஒரு மெத்தட் பார்ப்போம். நம்ம எல்லாரும் இப்படி தான் கரைப்போம். கோதுமை மாவு எடுத்தாச்சு. இப்போ அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம கரைப்போம். இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம கரைச்சோம்னா அப்படியே கட்டி கட்டியா ஆகும். கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். எப்படியும் குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயாவது ஆகும். இந்த மாதிரி நம்ம கரெக்டான பதத்துக்கு மாவை கொண்டு வரதுக்கு. சோ நான் அதை காமிக்கிறேன். ரெண்டாவது கோதுமை மாவு ரொம்ப தண்ணி ஆயிருச்சுனா ஊத்தவும் வராது. சோ அது உங்களுக்கு தோசை மாதிரி தடவ வராது. கல்லுல வரையில கிழிஞ்சிட்டே வரும். சோ அது மாதிரி அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் கோதுமை மாவு கிளியாம வரதுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன். தோசை கல் க்ளீனிங் வீடியோ கூட போட்டுருக்கேன். சோ செக் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல இப்ப நீங்க கரைச்சீங்கனா உங்களுக்கு ரொம்ப குவிக்கா சீக்கிரம் கரைச்சிரலாம். அதே சமயம் கட்டி இல்லாம நொடியில் கரைக்கிறது தான் இந்த மெத்தட். பெரிய மிக்ஸி ஜார்ல கோதுமை மாவு போட்டுக்குங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு அதோட தேவையான அளவு தண்ணி எல்லாமே நீங்க முன்னாடியே சேர்த்து ரெண்டு சுத்து சுத்துனீங்கனா போதும். உங்களுக்கு கரெக்ட்டான பதத்துக்கு வந்துரும். இப்போ நான் இத உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 2 சுத்து சுத்துனீங்கனா நீங்க கரெக்ட்டான பதத்துக்கு கொண்டு வந்துறலாம். சோ எவ்வளவு ஈஸியா கோதுமை மாவு ஃபாஸ்டா இப்போ எல்லாரும் நம்ம வீட்ல சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கனால மேக்ஸिमम நைட் சாப்பாடு கோதுமை தோசையா தான் இருக்கும். சில பேர் காலைல கூட டயட்காக வேண்டி கூட காலையில கோதுமை தோசை சாப்பிடுறவங்க இருக்காங்க. உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட். சோ இதுல பாருங்க எப்படி கட்டி இல்லாம ஃபாஸ்டா கரைச்சாச்சு. இதே நீங்க கையால கரைச்சீங்கனா ஒரு 5 மினிட்ஸ் கரைக்கணும். ஒரு சுலபமான வேலை தான். இது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்காக தான். சோ ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆனா கூட ரொம்ப ஹாப்பி தான். இப்போ மொத்தமா மாவெல்லாம் கரைச்சாச்சு. நான் அதையும் கட்டி இல்லாம கரைச்சிட்டு இதுல ஒரு கரண்டி நல்லா இட்லி மாவு தோசை மாவு ஒரு கரண்டி அல்லது 2 கரண்டி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தடவை நல்லா வரும். நான் டயட் ரொம்ப எனக்கு இட்லி மாவு சேர்க்க வேண்டாம் விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த மாவுக்கு பதிலா ஒரே ஒரு முட்டை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா சூப்பரா தடவை வரும். சோ ஒரு முட்டை சேர்த்துக்கங்க. இன்னும் நிறைய குறிப்பு வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டோப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.